தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். யோகி பாபு தான் இது பண்ணணும். ஓகே, நான் அவர் இல்லாமல் இது பண்ணாக்க இது நாட் டிக் அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் அவர் மாதிரி ஒரு யாராவது இருந்தால் தான் பண்ண முடியும். I think அவங்க ஆல்ரெடி மைண்ட்ல செட் பண்ணி வெச்சாங்க. They just asked, gave me a little bit of the narration. Okay. And எனக்கு அதுலயே எனக்கு புரிஞ்சிச்சு காமெடினா இப்படி இருக்கும், this will be the humor, this will be the thing. I had a very small little narration. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணுவீங்களா, ஆஃபீஸ் வர முடியுமா? ஓகே, போனேன் சார், நரேஷன் கொடுத்தாரு, ஒரு 1 hour போச்சு நரேஷன். சூப்பர் சார், பண்ணலாம் அப்படின்னா நாளாகிலிருந்து ஷூட். ஓகே, சூப்பர். வித்யாசாகர் அப்படின்னாக்கா கம்போசிங்ல உட்காந்து நம்மளும் இருப்போம். அது ஒரு டியூன் வந்து ஃபர்ஸ்ட் நோட்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது நம்ம கண் கூட பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து அந்த ஒரு பாட்டை இன்னைக்கு அந்த மாதிரி அந்த அனுபவமே யாருக்கும் இல்லை. எங்க அம்மா பண்ற மாம்பழம் மோர்குழம்பு. மாம்பழம் அது வந்து மோர்குழம்புல மாம்பழம் அதை வந்து யூஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ மோர்குழம்பு ஸ்வீட்டா இருக்கும், அந்த பங்கனப்பள்ளியோட ஸ்வீட்னஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல காரசாரமா உருளைக்கிழங்கு ஃப்ரை. முடிக்குத்தும் உந்தன் மார்பு உன்னோட வாழாத வாழ்வேண்டு வாழ. It's my favorite song. Wow. No question. முடிக்க கூட இல்ல. பூமி பந்து மேல ஒத்தையடி பாத போடுவோம், அந்த வானவில் எங்களுக்கு ஜோடி, நிதம் வட்ட நிலா கூட சில்லு ஆடி. ஐயோ சாரி, என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாங். விக்ரம் சார் பாட்டா? ஒன் இண்டியா ஃபில்ம் பீட் நேயர்களுக்கு வணக்கம். அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டீம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சட்னி சாம்பார் டீமோட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ சார், உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். சட்னி சாம்பார் இந்த கதை எப்படி உருவாச்சு உங்கள்கிட்ட? எப்போ, எவ்வளோ நாள் அது மேக்கிங்கில் இருக்குது? ஃப்ரம் தி பிகினிங் ஸ்க்ராட்சில் இருந்து சொல்லுங்க. கதை வந்து 2 years முன்னாடி வந்த ஒரு ஐடியா தான் அது. ஓகே, சட்னி சாம்பார் அப்படின்றது ஒரு மெட்டாஃபோர் மாதிரி அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு விஷயம். சட்னி ஒரு இடத்துல இருக்குது, சாம்பார் ஒரு இடத்துல இருக்குது. ஆமாம். அப்புறமா வந்து 2 அப்படி வந்து ஒரு டேபிளுக்கு வந்துச்சு. வந்ததுனால என்னென்ன ஆச்சு குடும்பத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து ஒரு 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 ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபேமிலியில் நடக்கிற கதை. ஓகே, ஸோ எல்லா வகையிலுமே அந்த டைட்டில் எல்லாமே ஆப்டாக இருந்துச்சு. சட்னி சாம்பார் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து இந்த கதையை வந்து ஒரு ஸ்பார்க் வந்த டைம்லேருந்தே வந்து எனக்கு யோகி பாபு தான் இது பண்ணணும். ஓகே, நான் அவர் இல்லாமல் இது பண்ணாக்க இது நாட் டிக் அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் அவர் மாதிரி ஒரு யாராவது இருந்தால் தான் பண்ண முடியும். அது ஓகே, நமக்கு அந்த ஒரு அவங்க 2 பேருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் வேணும். அவர் இவன் இப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு கான்ட்ராஸ்ட் வேணும். ஸோ அந்த எல்லா வகையிலையுமே அவர் தான் கரெக்டாக இருந்தார். ஸோ நான் வந்து கதையை ரொம்ப ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை மீட் பண்ணி சொன்னேன் நான். ஓகே, ஏன்னா அவரு ஓகேன்னா தான் இந்த கதையை நான் பண்ண முடியும். ஸோ அவருக்கு கைட்டு நல்லா இருக்கு சார் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாட் ஸ்டாரில் வந்து அது ஒரு சீரீஸாக பண்ணுறதுக்கான ஒரு. ஓகே, ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, கூல். இதை ஃபர்ஸ்ட் சீரீஸ் மாதிரி பண்ணணுன்றது முடிவு பண்ணிக்கலாம், இல்லை இது ஒரு மூவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போய் நான் முதல்ல ஒரு சரி நம்ம வந்து ஒரு கதையை பண்ணும்போது நம்ம ஒரு ஜேர்னியில் வந்து ஒரு படத்துக்கான கதையை தான் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறமா வந்து ஒரு சீரீஸாக பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பத்தில் எனக்கும் வந்து நான் சீரீஸ்னாலே பொதுவாக வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் ஒர்க் பண்ணி பார்த்தோம். அது கொஞ்சம் சீரீஸும் போது வந்து ஒரு 2 மணி நேரத்தில் சினிமாவில் சொல்கிறது ஒரு 4 மணி நேரம் அப்படின்போது வி நீட் மோர் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி அந்த மாதிரி அதில் கொஞ்சம் மோர் இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி தேவைப்படும். ப்ளஸ் வந்து எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு வர ஒரு ஒரு ட்விஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் விளையாடலாம். ஆமாம், அந்த இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு கம்பல்ஷன் இருக்கு இல்லையா? எண்ட் ஆஃப் த எபிசோடு ஒரு பேங்க்ல முடிக்கணும். அது நெக்ஸ்ட் ஒரு எபிசோடு ஹூக் மாதிரி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அது டெலிபரேட்டாக அது பண்ணணும். அது சில விஷயம் கதையில இயல்பாக அமைஞ்சிரும். அப்படி இல்லாத போது நம்ம அதுக்கான சூழ்நிலை கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி சில சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சுக்கோங்க. அது ஓகே வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு இந்த வெப் சீரிஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து சினிமாவுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து நம்மளும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ அதுக்கான ஒரு டெஃபினட்டாக பெரிய ஒரு பயிற்சியாக இருந்தது. ஓகே, அண்ட் நீங்கள் இந்த சீரீஸ்க்குள்ள எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்தது? எதை வச்சுட்டு இந்த சீரீஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உள்ளாதீங்க?
எனக்கு வந்து ராதா மோகன் சார் நேம் கேட்ட உடனே எனக்கு வந்து பண்ணிடலாம், அவங்க செலக்ட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அது வந்து இட் கேம் த்ரூ டைரக்டரோட அசோசியேட் டைரக்டர் சீனியர் ஆஃப் மைண்ட் ஃப்ரம் காலேஜ். அவங்க வந்து கூப்பிட்டு ராதா மோகன் சாரோட ஒரு சீரீஸ் ஐ ஹவ் சீன் course his movies a lot, so ரொம்ப எக்ஸைட்டடா தான் போனேன். and it happened all very fast. அவங்க I think அவங்க already mindல செட் பண்ணி வெச்சாங்க. they just asked, gave me a little bit of the narration, and எனக்கு அதுலயே எனக்கு புரிஞ்சிச்சு காமெடினா இப்படி இருக்கும், this will be the humor, this will be the thing. I had a very small little narration. உங்களுக்கு ஓகேனா பண்ணிடலாம். எனக்கு ஓகே தான், ஆமா எனக்கு ஓகே தான். why would I say no? Yeah, exactly, there's no reason to say no. So அந்த மாதிரி தான் பண்ணிட்டு it's been a very enjoyable experience working with the team and Radha Mohan. It's always fun and jokes and laughter, just like his movies. Exactly. Okay. Sir, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க இந்த இடத்துல? எனக்கும் அதே மாதிரி தான், அவர் உள்ள இழுத்துட்டு வந்தோம் அப்படிங்களா? அது என்ன கதை? கால் பண்ணாங்க, ராதா மோகன் சார் ஆஃபீஸ்ல கால் பண்றோம், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணுவீங்களா, ஆஃபீஸ் வர முடியுமா நாங்க. போனேன் சார், நரேஷன் கொடுத்தாரு, ஒரு 1 ஹவருக்கு போச்சு நரேஷன். சூப்பர் சார் பண்ணலாம் அப்படின்னா, நாளானிலிருந்து ஷூட் ஓகே 2 நாள்ல ஷூட். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆஃப்டர் ஹேவிங் வெயிட்டட் ஃபார் அ கரெக்ட் ப்ராஜெக்ட் அண்ட் அ குட் பிளாட்ஃபார்ம், ஹாட்ஸ்டார், வேல்ஸ், ராதா மோகன் சார் 3மே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிராண்ட் இல்லையா. ஸோ இம்மீடியட்லி ஜம்ப் டு தி ஆஃபர் தான். ஆமாம், நீங்களும் அதே மாதிரி ஒய்வுடைய செய்யணும், என்ன சொல்றதுக்கு இல்லை அப்படி. அண்ட் படத்தோட இது ஐ மீன் லைக் லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகா இருக்குது. படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாக எங்கே நடந்தது ஆக்சுவலாக? 90% ஊட்டி தான். ஓகே, அப்புறம் கொஞ்சம் இங்கே சென்னையில். ஓகே, மோஸ்ட்லி அந்த யோகி பாபு சார். ஆமாம் சென்னை. எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஃபுல்லாக ரொம்ப ஃபன் அண்ட் ஜோக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஊட்டி டூர் மாதிரி இருந்திருக்கும்ல? ஆமாம், அது வந்து அண்ட் ரொம்ப சில்லாக தான் இருக்கும் ஷூட் கூட, ரொம்ப வந்து சீரியஸாக இல்லாமல் இட்ஸ் அ வெரி நைஸ் என்வாயன்மெண்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அங்கே வந்து வெதர் வந்து சொல்லவே வேண்டாம், இட்ஸ் நைஸ் வெதர். ஸோ எல்லாரும் இஸ் இன் அ குட் மூட் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அ குட் டைம். எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, ஏன்னா இட்ஸ் நாட் லைக் ரொம்ப இமோஷனலா, ரொம்ப கொஞ்சம் இமோஷனலா, ஆனா இட் வாசன்ட் ஹெவி. ஸோ இட் வாஸ் அன் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது பிரதர் ஆக்சுவலா அந்த ஹோல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஹோல் ஜர்னி எப்படி இருந்தது? லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஐ மீன் டே டு டே இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, how the director handles the entire set. ஒரு செட் அண்ட் டன், எஸ் ஒரு காமெடி வெப் சீரிஸ் தான், பட் அதுக்குள்ள ஒரு அண்டர்லைங் ஃபேக்டர், இமோஷன்ஸ் இருக்கு, வேரிட் சீன்ஸ் இருக்கு, எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கும்போது வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பாக்குறதே வந்துட்டு அவர் கூலா காம் அண்ட் கம்போஸ்டா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. ஒரு இது நடந்தே ஆகணும், இன்னைக்குள்ள இது முடிச்சாகணும், இந்த சீன் இன்னும் முடிக்கல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருந்தது. ஓகே, ஜாலியா இருப்போம். நடுவில் வந்துட்டு டக்குன்னு டேக் போகும்போது வந்துட்டு அதுவும் ஃபாஸ்டா முடியும், இங்கேயும் ஜாலியா இருப்போம் இந்த சீன்ஸும். அண்ட் ஒர்க்கிங் வாஸ் டெஃபினெட்லி நாட் அ ப்ரெஷர். ஓகே, ரைட், குட். அண்ட் சார் ஆக்சுவலாக இந்த 2 பேர் சொன்னதை வச்சு தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வேணும் உங்களோட படங்கள் மோஸ்ட்லி இந்த ஃபீல் குட் மூவிஸாக இருக்கும். எனக்கு வந்து ராதா மோகன் சார் அப்படின்னு சொன்ன முதல்ல வர்றது வந்து அபியும் நானும், மொழி, அந்த மாதிரியான படங்கள். ஏன்னா ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படங்கள்லாம் அதுதான். ஸோ கிட்டத்தட்ட அந்த மூவியோட ஃபீல்லே தான் இவங்களும் உங்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த டைரக்ஷன் அது எப்படி சார் நீங்கள் கொண்டு போகிறீங்க ஒரு விஷயத்த? ஓகே, நான் இந்த மாதிரி ஹேண்டில், ஏன்னா எல்லாருமே அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்ப காமாக இருக்கும் ஏரியா. படத்துக்கு முன்னா ஸ்கிரிப்ட் தான், இதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுத முடியாது கண்டிப்பாக. நம்மளோட ஒருத்தர் நேச்சர் அவ்வளோதான். நம்ம எப்படி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற விரும்புகிறோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே எல்லாரையும் இது போயிட்டோம் அப்படி இல்லை, ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம், எல்லாருமே ஒரு ஹாப்பியாக வச்சுக்கணும், அந்த மாதிரி வந்து அப்போ எல்லாருமே அந்த இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணாங்க. ப்ளஸ் நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டோம்னாங்க, இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஒரு கிளாரிட்டியோடு இருந்தோம்னாக்க என்டையர் யூனிட் வில் பி ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் போகும் ஷூட்டிங். நாங்கள் இங்கேயோ குழம்பிட்டோம்னாக்க நாங்கள் ஒரு கிளியராக சொல்ல நாளைக்கு ஷூட்டிங் தான் வேணும் இது வேணும் அப்படி நாங்கள் சொல்லனாக்க அது கண்டிப்பாக வந்து குழப்பம் தான் வரும், எல்லாருக்குமே ஒரு இரிட்டேட் ஆகும், அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு நாங்கள் வந்து முதல்ல உட்காந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி இதுதான் வேணும், அதுக்கு மேலே அதுக்கு டிஸ்கஷனே கிடையாது, இதான் வேணும் அப்படின்னாக்கா அது அவ்வளோதான் இது. ஸோ அப்படி தான் வந்து நான் முதல் படத்துல அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து எனக்கு வந்து அது ஒரு படம் வந்து படமோ சீரியஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருந்ததுனாலே முக்கால்வாசி ஒரு 75% வந்து அது. உங்களுக்கு எப்படி சார் அந்த கம்போஸ்டாக வச்சுக்கிறீங்க?
ஆக்சுவலா எனக்கும் தெரியணும் நான் எப்படி கம்போஸ்டா இருக்கணும். அதெல்லாம் வந்து ஜென் மோட். அது ஒருத்தங்க நேச்சர் இல்லையா? சில பேர் எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து போடுவாங்க. இல்லை, ஏன்னா அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது, சாதாரண விஷயங்களுமே மேபி லைக் எக்ஸ்ட்ரா ஒரு பதட்டம் இருக்கிறதா இருக்கட்டும். பட் இவங்கெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது ஒரு கம்போஸ்டான பர்சன் நம்ம வந்து ஒரு இது எடுக்கணும், சினிமாவோ சீரீஸோ எடுக்கிறோம், அது வந்து நம்ம எதுக்கு எடுக்கிறோம், அது 4 பேர் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுது. நம்மளே என்ஜாய் பண்ணாம ஓகே எப்படி ஒரு நல்ல வரும், அவ்வளோதான் சிம்பிள். அது எனக்கு இதுன்னு இல்லை, ஜென்ரலாகவே அப்படி தான் இருப்பேன் நான். முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில், அவ்வளோதான். ஓகே கிரேட். ஸோ சட்னி சாம்பார் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சதுனால ஃபர்ஸ்ட் வரும்போது நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நினச்சேன். ஃபுட்ஸ் அப்படின்றா நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் சொல்லுவீங்க? எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்னோட அம்மாச்சி வந்து கிளாசிக், பட் மை கிராண்ட்மா மேக்ஸ் a very specific kind of biryani. அது வந்து I never tasted it anywhere else. So அது வந்து it's like one I really like that. And the other side எனக்கு தயிர் சாதமோ உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கும். So two extremes. Yeah. No in betweens. No in between. ஓகே, அந்த பிரியாணியில் எதுவும் லைக் சீக்ரெட் ரெசிபி இந்த மாதிரி இருக்கா? எனக்கே தெரியாது ஆக்சுவலா. I need to learn it properly. ஆனா ரொம்ப கஷ்டம். கரெக்டா பண்ணுவாங்க, மசாலா எல்லாம் கரெக்டா, கொஞ்சம் ஆஃபா இருந்தா கூட ஆக்சுவலா இது அவ்வளவு நல்லா இல்ல முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நல்லா இல்ல, then later we have to compliment, இல்ல நல்லா இருக்கு. ஓகே, எந்த ஏரியா? கிராண்ட்மா KGF ல இருந்து வந்திருக்காங்க. ஓ ஓகே, சோ KGF பிரியாணி லைக் I don't know, maybe. ஓகே ஓகே. உங்களுக்கு பிரதர் எப்படி இருக்கு? எனக்கு வந்து I don't mind trying different cuisines, but எனக்கு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படினால அது ஹோம் குக்ட் ஃபுட், கிச்சன்ல அம்மாவோட கிச்சன்ல இருந்து வரது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் இஸ் ஹோம் குக்ட் ஃபுட். ஓகே, அது ஹோம் குக் ஃபுட்ல என்ன ஃபுட்? எனக்கு வந்து எங்க அம்மா பண்ற மாம்பழம் மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். மாம்பழம் மோர் குழம்பு? அது வந்து மோர் குழம்புல மாம்பழம் அதை வந்து இன்டியூஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ மோர் குழம்பு ஸ்வீட்டா இருக்கும், அந்த பங்கனப்பள்ளியோட ஸ்வீட்னஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல காரசாரமா உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ இது கான்ட்ராஸ்டா இருக்கும். இது ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் நாளைக்கு கூட சாப்பிடுவேன்னு சொல்ற மாதிரி. உங்களுக்கு ரெசிபி தெரியுமா? தெரியும். தெரியுமா? லைக் ஏதாவது சின்ன பிட் கலெக்ட் பண்ணாங்க, எல்லாரும் ரெசிபிஸ் அனுப்பிடுங்க. சின்ன பிட் மட்டும் சொல்லுங்களேன். லைக் இல்ல ஜெனரலா இப்போ மோர் குழம்புனா வெண்டைக்காய் போடுவாங்களே, இல்ல வெண்டைக்காய் தானுக்கு பதிலா மாம்பழம். ஓகே, லைக் அது கொதிக்க விடும்போதே வந்துட்டு அந்த மாம்பழத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டோம்னா அந்த ஜூஸ் எல்லாம் மோர் குழம்புல இறங்கும். இதெல்லாம் இந்த பைனாப்பிள் ஆன் பீட்சா மாதிரியான ஒரு இதா இருக்குதுல்ல? பீட்சா பைனாப்பிள் போறது வந்து பாவம். I love pineapple on pizza. ஓகே, உங்களுக்கு சார்? எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்புறம் மீன் குழம்பு. சூப்பர். அட்லீஸ்ட் அதே மாம்பழம் மோர் குழம்பு இல்ல பிரியாணி. தயிர் சாதம். தயிர் சாதம் வந்து அது வந்து பிடிக்கும் பிடிக்காம தானே, அது வந்து பேசிக் நெசசிட்டியா. ஓகே, ஸ்டேபிள் டயட். ஆஃப்டர் ஒரு ஹெவியான இதுக்கு அப்புறம் ஒரு குட்டி 1 ஸ்பூன் ஆஃப் தயிர் சாதம் சாப்பிட்டு அது ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்துல நான் இந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டேன், எனக்கு அந்த ஃபுட்டு வந்து வேற எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி, எக்ஸப்ட் அந்த ஹோம் குக் ஃபுட்டை தாண்டி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாவுக்கு போனேன், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்தது, அங்கே நான் அந்த ஃபுட்டை சாப்பிட்டேன், பட் அது வேற எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஏதாச்சும் இருக்குதா? மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஆமாம், மதுரை பக்கம் நீ எந்த கடைக்குள்ள போனாலும் அந்த ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு டிஷ் வந்து வேற எங்கேயுமே சாப்பிட்டுக்க மாட்டேங்குது. அது மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டிஷ் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? இல்லை, அது முழக்கமாக சாப்பிட்றது தான். ஒரு மீன் குழம்பு தான் இருக்குன்னு வச்சுக்கேன், அது அங்கே வேற மாதிரி இருக்கும். அது ஓகே, அது அந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு அப்படி எதுவும் இருக்குதா இந்த மாதிரி ஸ்பெஷல்? எனக்கு வந்து ஆக்சுவலா ஜெனரலாவே சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் தனியா எனக்கு சொல்ல முடியல. இட்ஸ் இஃப் ஐ லைக் சம்திங், ஆனா நான் எப்பவுமே அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு, ஐ திங்க் இங்க there's one Japanese restaurant called Dahlia, which is really good. அங்க வந்து I always have the same teriyaki dish so much. நான் அங்க போன உடனே அவங்க வந்து உங்களுக்கு டெரியாக்கி, ஓகே உங்களுக்கு வேற என்ன ட்ரை பண்ணுமா, சோ அந்த மாதிரி I'll have like certain things at restaurants that I like. அதாவது அங்க போற சர்வர் அவங்க கேக்கும்போதே உங்களுக்கு இதுதான் அப்படின்றது. ஆமா, அவ்வளவு ரெகுலர் கஸ்டமரா? எனக்கு வந்து ஆக்சுவலா எனக்கே தெரியல என்ன இவ்ளோ ரெகுலரா இல்லையே, நான் எப்படி வந்து தெரிஞ்சிட்டாங்க. பட் எப்பவுமே வந்து அந்த அக்கா வந்து உங்களுக்கு இதுதான், நீங்க ஒண்ணுமே ட்ரை பண்ண வேண்டாம், சரி போங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும். ஓகே, நீங்க சம்யுக்தா பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிடுங்க. உங்களுக்கு பிரதர் அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்? எனக்கு வந்து ஜெனரலா பசங்களோட வெளில போகும்போது இந்த ரோட்டு கடை, தள்ளுவண்டி கடையில சாப்பிடுறது ரொம்ப
பிடிக்கும். அண்ட் அதில் வந்து ஆழ்வார்பேட்டில் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்லேயே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கடை இருக்கும், அக்கா கடை அப்படிம்போம். ஓகே. அங்கே வந்து முட்டை தோசை கலக்கிலாம் ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக இருக்கும். அது அந்த சால்னாவோட நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ருப்போம் 4-5 பசங்க. ஆனால் பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 ரூபா தான் வரும். ஸோ அதுதான் அங்கே ஹைலைட்டாகவே இருக்கும். எப்போவுமே வந்துட்டு இந்த மற்ற ஹோட்டல்லாம் போனால் இன்னும் கொஞ்சம் சட்னி அப்படின்னா வந்துட்டு மூஞ்சி காமிப்பான். அதெல்லாம் இல்லை, அப்படியே தாராளமாக ஊற்றுவாங்க. சாம்பார் மிஞ்சிருச்சு இன்னொரு முட்டை தோசை அந்த மாதிரி தான் போவாங்க. யூஸ்வலாக இந்த இன்டர்வியூஸில் வந்து நான் ஒரு விஷயம் கேட்பேன், உங்களுக்கு பிடிச்ச வெப் சீரிஸோ மூவிஸோ மற்ற யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது 1 by 1 நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மூவி ரெக்கமெண்டேஷன், ஒரு புக்ஸ் ஆர் சம்திங், ஒரு மியூசிக் சாங்ஸ் எதுனாலும் ஒரு வெப் சீரிஸ் தான் எனக்கு வந்து இன்டர்நேஷனல் இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேட் ரொம்ப சூப்பர் சார். அப்புறமா பிரேக்கிங் பேட் வால்டர் ஒயிட் கேங்கா இல்லை ஜெஸி பிங்க்மேன் கேங்கா? எது வால்டர் ஒயிட் கேங்கா இல்லை ஜெஸி பிங்க்மேன் கேங்கா? என்டையர் திங் சீரிஸ் ரொம்ப அது ஒரு டிக்ஷனரி மாதிரி அது. ஓகே. சீரிஸ் அது ரொம்ப பிடிக்கும். தமிழ்லேயும் சில வெப் சீரிஸ் இந்த விலங்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆமாம், விலங்கு பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த அஜீஷோட மியூசிக் பிடிச்சது எனக்கு. ஸோ இவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கூட நான் வந்து டிசைட் பண்ணேன். ஓகே. யூஸ்வலாக என்ன உங்களோட படங்களில் வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். லைக் வித்யாசாகரோட ஒர்க் பண்ணுமா தான் இருக்கும், இல்லை யுவன் சங்கரோட ஒர்க் பண்ணுமா தான் இருக்கும், அஜீஷோட ஒர்க் பண்ண ஒரு விஷயம் எப்படி இருந்தது? சரி, இதில் வந்து சாங்ஸ் இல்லை, ஒரு சாங் ஜஸ்ட் ப்ரொமோஷனல் பர்பஸ்க்காக பண்ணோம். மற்றபடி வந்து நான் அஜீஷோட ஒர்க் பண்ணது வந்து இதுதான், ஷூட்டிங்லாம் முடிச்சு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் ரீ ரெக்கார்டிங் பண்ணுங்க அப்படின்னு தான். ஓகே. ஸோ அப்போ அப்படி தான் எனக்கு வந்து மற்றபடி ரொம்ப அந்த ஏன்னா ஒரு பாட்டு கம்போசிங் அப்படின்னா தான் அந்த ரொம்ப அந்த ஒரு இது ரேப்போ டெவலப் ஆகும். பட் இப்போ வந்து அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. முந்தி மாதிரிலாம் வந்து இப்போ வித்யாசாகர் அப்படின்னாக்கா கம்போசிங்கில் உட்காந்து நம்மளும் இருப்போம். அந்த ஒரு டியூன் வந்து ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது நம்ம கண் கூட பார்த்தா அது ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவம். அது ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து அந்த ஒரு பாட்டை இன்னைக்கு அந்த மாதிரி அந்த அனுபவமே யாருக்கும் இல்லை இந்த ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம். ஏன்னா அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறமா டியூன் மெயிலில் வருது, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதை உட்காந்து 1-to-1 பேசி சில சமயம் வந்து மியூசிக் டைரக்டர் லிரிசிஸ்டும் உட்காந்து டைரக்டர் மியூசிக் டைரக்டர் லிரிசிஸ்ட் 3 பேர் உட்காந்து அப்படியே ஒரு பாட்டு உருவாகிற அனுபவமும் இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய ரேர் ஆயிடுச்சு. பட் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு சாங் தான், பட் நாங்கள் 3 பேருமே உட்காந்து லிரிக்ஸ் இது பண்ணோம், நல்லா இருந்தது. ஓகே. இன்ஃபேக்ட் எங்கள் என்டையர் டீம், நாங்கள் டைரக்ஷன் டீம் அவங்க உட்காந்துனாங்க, அப்படியே அவர் வார்த்தை பேச இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே ஒரு சாங் இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அஜீஷ் வந்து நல்ல ஒரு நல்ல வெரி குட் டேலண்ட், கண்டிப்பாக வந்து நல்ல ஓகே நல்ல அவருக்கான உயரங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்க, அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர் இந்த 3 பேருக்கான அந்த ஒரு காம்போ இருக்குதுல்ல சார்? ஏன்னா இந்த ஒரு 3 பேர் நிறைய மேஜிக் பண்ணிருக்காங்க, லைக் நிறைய ஐகானிக் ட்ரியோஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரியோ அப்படின்னா எந்த ட்ரியோ சார் சொல்லுங்க? இந்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் இந்த லிரிசிஸ்ட். அஃப்கோர்ஸ் அது நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பாலச்சந்தர் சார் எல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா பாலச்சந்தர், எம்எஸ்வி கண்ணதாசன், ஸ்ரீதர், எம்எஸ்வி கண்ணதாசன். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக சொல்ல முடியாது. அப்புறம் அஃப்கோர்ஸ் பாரதி ராஜா, இளையராஜா, வைரம், அப்புறம் மணிரத்னம், இளையராஜா, வாலி, இந்த மாதிரி நிறைய காலகட்டத்தில். ஆமாம், அது அன்ஃபர்கெட்டபிள் ஒர்க்கில். நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலாக அவங்ககிட்ட முன்னாடி கேட்டிருந்த கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வெப் சீரிஸோ ஒரு மூவிஸோ? இப்போ வந்து நான் ஆக்சுவலா லாஸ்ட் வீக் தான் முடிஞ்ச ஒரு வெப் சீரிஸ் ஐ வாட்ச் திஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் காமெடி மாதிரி டெட் லாசோன்னு ஒரு பாத்திருக்கீங்க? It's my favorite now. At the end full I'm crying, I'm laughing. I really like it. That's become my favorite for that. Tamilla solnona I actually prefer the thriller series like Sural and all of that stuff. And actually Jubilee romba pidikum. Jubilee na or Hindi web series. I really enjoyed that. I think it was more the magic of the cinema then and the production design. That was something I enjoyed. Okay, cool. உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் இஸ் How I Met Your Mother. ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த சீரிஸ். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பிடிச்சிருக்கேன். அண்ட் ஸ்பெஷல் ஆப்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பேஸ்ட் ஆன் ஃபுட் அண்ட் எப்படி ஒரு கம்யூனிசம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ராவான ஒரு சீரீஸ் இருக்கும், அது பிடிக்கும். ஸோ எனிதிங் தட் கீப்ஸ் மீ என்கேஜ். எனக்கு யங் சில்ட்ரன் வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுல இருக்கிற ஒரு அந்த கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட் சன் ரிலேஷன்ஷிப், இந்த அப்பாவா இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் கீப் மீ என்கேஜ். அவ்வளோதான். ஓகே, குட். ஸோ உங்கள் எல்லாத்தையும் விடுறது முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேம் செஷன் மாதிரி. ஸோ நான் வந்து சில சாங்ஸோட லிரிக்ஸ் மட்டும் சொல்லுவேன், அது என்ன சாங் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஓகே. ஸோ
ஏன் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பின்னாடி 10 இயர்ஸ் முன்னாடி இந்த சாங் தான் ஈஸியா இல்ல கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காற்றே என்னை கிள்ளாதிரு, பூவே என்னை தள்ளாதிரு. மலரே மௌனமா? கரெக்ட். ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான் பண்ணுவீங்க. ஓகே, இது உங்களுக்கு கடைசி கேட்குறேன். என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதி விட்டாய். நீங்க பாடுறீங்களா? நான் கரெக்ட்டா சொல்றேன். வாசிச்சாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நீங்க பாடுறது இன்னும் கஷ்டமா இருக்கும். சைட்ல கேட்டேன். கரெக்ட். ரிதம். ரிதம். யா ரிதம். அது என்ன சாங்? ரிதம்ல தனியா தனது. யா ஓகே, காப்பி அடிச்சாங்க. It's very difficult. இந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் you start alphabet எல்லாம் சடனா நடுவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது CBCD அந்த மாதிரி ஒரு பியூட்டி. இல்ல நான் பாடிடுவேன், ஆனா அவங்க திட்டிடுவாங்க அதுக்கு. ஓகே, முடிக்குத்தும் உந்தன் மார்பு என் உன்னோட வாழாத வாழ்வேண்டு வாழ. It's my favorite song. வாவ். நோ क्वेश्चन முடிக்க கூட இல்ல. முடிய கூட பேங்கர். ஓகே. உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். சாரோட படம். இல்ல சந்திரன். இல்ல. உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். இந்த சாங்ல வந்து ஒரு ஃபாதர் அண்ட் சன் ஒண்ணா ஒர்க் பண்ணிருப்பாங்க இந்த சாங்ல. என்ன தர சொல்லுங்க? உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். தெரியுமா? தெரியாதா? ஓகே. அஞ்சலி வந்து இல்ல ஹீரோயின், ஆக்ட்ரஸ் அஞ்சலி. ஓயே இளையராஜா சார் பாடி யுவன் சங்கர் ராஜா மியூசிக். கற்றது தமிழ். யா பாட்டோட பிகினிங் வரல. பறவை எங்க இருக்கிறாய். கிரேட் கிரேட் கிரேட். ஃபேவரட் சாங். கிரேட் குட். இது கடைசியா கேட்கலாம்னு நினைச்சேன். உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும். சரி, நீங்க சொல்லக்கூடாது. மொழி சொல்லுங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சொல்லக்கூடாது. உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும். கமான், அந்த பாட்டு வரிகள்லயே இந்த படத்தின் பெயர் இருக்குது. அது ஆனா பாட்டு தானே வேணும். பாட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டா பாட்டு. ஓகே, மொழி. அந்த மொழின்னு சொல்றேன். ஓகே. மொழியில எந்த பாட்டு? ஓகே, மொழியில அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டேன்னா நீங்க முடிஞ்சது. ஒரு ப்ரீஃபிக்ஸ் போடு. காட்டின் மொழியா சிம்பிள். ஓகே ஓகே, சோ லாஸ்ட். ஓகே, இது நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உண்மையாவே கிரேட். ஓகே, பூமி பந்து மேல ஒத்தையடி பாதை போடுவோம், அந்த வானவில் எங்களுக்கு ஜோடி, நிதம் வட்ட நிலா கூட சில்லு ஆடி. feel like I've heard. கண்டிப்பா I've heard the song. ரொம்ப மோட்டிவேஷனலா. So ஆனா எனக்கு தெரியல. எனக்கு லவ் சாங் மட்டும் தான் தெரியும். எனக்கு பண்ண முடியாது. இது விக்ரம் சார் படம். இல்ல இல்ல சார் உங்க படம். சார் விக்ரம் சார் படம். இல்ல அங்க அப்படியே புடிச்சிட்டு வரலாம். இது யாரோட படம் மாதிரி? வந்து யாரோட படம் அப்படின்றது நான் ஒரு சொல்றேன். இந்த படத்துல நடிச்சவங்க வந்து இந்த ரூம்ல இருக்காங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க. இன்னொரு டைம் சொல்லவா? பூமி பந்து மேல ஒத்தையடி பாதை போடுவோம். ஐயோ சாரி, என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாங். விக்ரம் சார் பாட்டா? சாரி, பாட்டு பேரு இந்த மாதிரிலாம் பறவையா பறக்கிறோம். பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ சோ மச். 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.